பேசுனதுக்கு தப்பு. ஏன்னா யூனிஃபார்மோட வேல்யூங்கிறது எனக்கும் தெரியும். யூனிஃபார்ம் இல்லாம இருந்தாலும் வயசுல மூத்தவங்க ஐயா அட்டா பாப்போம்னு சொல்லிட்டேன். தப்பு என் மேல தப்பு. இந்த பையன் உண்மையிலுமே கொடுத்து வச்ச பையனா இருப்பான். ஏன்னா இந்த பையனுக்கே தெரில நான் எப்படி வெளியில் வந்தேன் அப்படின்றது, என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பும் கேட்டா அப்படி. உண்மையிலுமே இதுதான் வேணும். அந்த பையன் தெரியாமல் தவறுதலாக ஏதோ ஒன்று பண்ணிட்டாலும் அந்த பையனை மன்னிச்சு விட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு போலீஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான் இதை ரொம்ப வைரலாக்கி அதை சேஃபாக வெளியில் வர்றதுக்கான காரணமே வந்துட்டு இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னால தான். இதே எதிர்கட்சி மற்ற கட்சியெலாம் இருக்கும்போது போலீஸ்காரங்கள்ட்ட சும்மா வந்துட்டு வாடா போடான்னு பேசுவாங்க. அதை நம்ம எதிர்த்து நீ எப்படியா பேசலாம்னு சொன்னாலே ஏதோ ஒன்று குண்டக்க மண்டக்க பேசி வண்டியை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு 4 குத்தியாக வெளியே விடுவாங்க. உங்களுக்கே தெரியும். இந்த பையன் கை நீட்டி அடிச்சுட்டு இவ்வளோ தூரம் பொய்யான வழக்குகளை போட்டும் உடனே வெளியில் வந்தாருன்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அது நம்ம தாவேக்கா அரசு நடக்கிறதுனால மட்டும்தான் இது சாத்தியமாச்சு. உங்கள் எல்லாருக்குமே புரியும். யோசிச்சு பாருங்க, புரியும். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் நன்றி அண்ணா.